பிக் பாஸ் சீசன் 8 இன்னும் 2 நாளில் முடிய போகிற இந்த நிலையில் யார் யார் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்படின்றது இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்போதும் போலதாங்க நம்ம மாஸ் முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காரு. 49.31%, 2,46,648 இவர் இந்த பிக் பாஸ்ல எந்த அளவுக்கு எஃபர்ட் போறாரு அப்படின்றத நம்ம ரெகுலரா பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அதனால இவர் தான் ஜெயிக்கிறதுக்கு ஒரு டிசர்வான ஆள் அப்படின்றது நமக்கு நல்லபடியாவே புரியுது. அந்த அளவுக்கு நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்காரு இல்லையா முத்துக்குமரன் அவர் அந்த 50,000 பணத்தை எடுக்கிறது முக்கியம் கிடையாது. ஆனால் அந்த டாஸ்கில் கலந்துக்கிட்டு மக்களை ஹாப்பியாக வச்சுக்கணும் அப்படின்றத முக்கியம். அப்படின்றதுக்காக அந்த 50,000 பணத்துக்காக அவர் அந்த டாஸ்க்கை என்ன அழகாக கம்ப்ளீட் பண்ணார். 15 செகண்டில் ஓடி முடிக்கிறத 12 செகண்ட்லேயே ஓடி முடிச்சு உள்ளே வந்தார். பார்த்தீங்களா, செம்மையான ஆளுங்க நம்ம முத்துக்குமரன். இவர் இவ்வளோ ஓட்டு வாங்கினதில் எந்த ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இதுவே கம்மின்னு சொல்லலாம். ஏன்னா ரொம்ப அழகாக விளையாடக்கூடிய முத்துக்குமரன் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்கிறாரு. அடுத்து சௌந்தர்யா இருக்காங்க, 20.05% இருக்காங்க. ஓட்டு பார்த்திங்கன்னா 1,275 ஓட்டு வாங்கியிருக்காங்க. எப்போதுமே முத்துக்குமரன் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ், சௌந்தர்யா செகண்ட் ப்ளேஸ் தான். முத்துக்குமரன் ஓட்டில் பாதி ஓட்டு வாங்கிட்டே தான் இருந்தாங்க. இப்போ ஜாக்லின் வெளியில் போயிட்டாங்க இல்லையா, அந்த ஜாக்லின் வெளியில் போனனால அந்த ஓட்டு சேர்த்து முத்துக்குமரனுக்கு கிடைக்குது அப்படின்றது என்னோட கருத்து. அதனால தான் சௌந்தர்யா முத்துக்குமரனுக்கு பாதியாக வர முடியல. முத்துக்குமரன் கொஞ்சம் அந்த பாதி அப்படின்றத அளவு விடவும் கொஞ்சம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்காரு. அதுக்கு காரணம் ஜாக்லினுக்கு வர வேண்டிய ஓட்டு இப்போ முத்துக்குமரனுக்கு வரதா தான் இருக்கலாம் அப்படின்றது என்னோட கருத்து. ஜாக்லின் பார்த்திங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல பிளேயர். அவங்க எவிக்ட் ஆனது மிகப்பெரிய மன வருத்தத்துக்குரிய விஷயமா தான் இருக்குது. ஜாக்லின் வெளியில் போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் சீசன் 8 வரைக்கும் நமக்கு முடிஞ்சிருக்குது. இங்கே மட்டும் கிடையாது, இன்னும் ஒரு 7 லாங்குவேஜில் பிக் பாஸ் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 21 வருஷமாக பிக் பாஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. இத்தனை வருஷமாக பிக் பாஸ் நடந்தாலும் ஒவ்வொரு வாரமும் நாமினேட் ஆகக்கூடியது மொத்தமே 2 பேர். வேறு ஒரு லாங்குவேஜில் வேறு ஒரு பொண்ணும். தமிழ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம ஜாக்லின் மட்டும்தான் வாரம் நாமினேட் ஆகியிருக்காங்க. ஆனால் மக்களோட அன்பும் ஆதரவும் ஜாக்லினுக்கு இருந்தனால தான் அவங்க வெளியில் போகவே இல்லை. அந்த அளவுக்கு வந்துக்கிட்டே இருந்தவங்க கடைசியில் ஒரு டாஸ்க் மூலமாக வெளியில் போயிட்டாங்க அப்படின்றது நமக்கு ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. இது ஃபேரா அன்ஃபேரா அப்படின்றத நம்மளால் கரெக்டாக சொல்லவே முடியல. ஏன் அப்படின்னா நம்ம முத்துக்குமரன் பார்த்திங்கன்னா 15 செகண்டில் முடிக்க வேண்டியதை 12 செகண்டில் முடிச்சு உள்ளே வந்தார் இல்லையா, அப்போவே அவருக்கு தண்ணிலாம் ஊற்றப்பட்டது. அதெல்லாம் அவர் ஒரு பொருட்படுத்தாமல் அதையும் தாண்டி உள்ளே வந்தார். அதே மாதிரி தான் ஜாக்லினுக்கும் பண்ணாங்க. ஆனால் ஜாக்லின் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொடுக்கப்பட்ட செகண்ட்ஸை நம்ம ஒரு கால்குலேட் பண்ணால், அந்த குறிப்பிட்ட மீட்டருக்கு செகண்ட்ஸை கால்குலேட் பண்ணால் மற்ற எல்லாரை விட ஜாக்லினுக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் கம்மியாகவும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்ப இவங்க 2 செகண்ட் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக எடுத்திருப்பாங்க. அந்த ரீச் ஆகிறது பார்த்திங்கன்னா அவங்க எடுத்துக்கிட்ட செகண்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்ட் அதிகமாக எடுத்ததா பிக் பாஸ் சொல்லி தான் அவங்க எவிட் பண்ணியிருப்பார். அப்படி இருக்கப்போ இதை நம்ம ஃபேரா அன்ஃபேரா அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஆனால் ரொம்ப ஒரு சூப்பரான பர்சனுங்க ஜாக்லின் இருந்திருந்தா அவங்க ரன்னராக வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குங்க. அந்தளவுக்கு ஒரு நல்ல பொண்ணு எவிக்ட் ஆகிட்டாங்க அப்படின்றது ரொம்ப மன வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான். என்ன பண்ணுறது, பிக் பாஸ் என்ன சொல்கிறாரோ அதானே நடக்கும். அடுத்தது சௌந்தர்யா செகண்ட் ப்ளேஸ் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். இந்த சௌந்தர்யாவுக்கு செகண்ட் ப்ளேஸ் கிடச்சிருக்குது, ஒவ்வொரு டைமும் கிடைக்குது அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்கிறதே தெரில. இவங்களுக்கும் பிஆர் அப்படிலாம் நிறையா நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஷனம் ஷெட்டி இருக்காங்களே, அவங்க அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சௌந்தர்யாவுக்குன்னு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட ஃபோன் நம்பர் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் கால் பண்ணிடுறாங்க. ஸோ அதெல்லாமே சௌந்தர்யாவுக்கு ஓட்டாயிடுது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு இருக்கார் இல்லையா, அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் இதே நம்பரை கொடுத்து அவசரம் கால் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்களாம் பார்த்துட்டு ஏதோ அவசரம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் எல்லாமே சௌந்தர்யாவுக்கு ஓட்டாயிடுது. அதனால சௌந்தர்யா இந்த அளவுக்கு ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. அடுத்தது விஷால் இருக்காரு, 13.8% இருக்கிறாரு, 69,057 ஓட்டில் இருக்கிறாரு. அடுத்து ரயான் 9.15%, 45,751 ஓட்டில் இருக்கிறாரு.
கடைசி ப்ளேஸில் நம்ம பவித்ரா இருக்காங்க. 7.69%, 38,501 ஓட்டு வாங்கியிருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ ஓட்டு போலாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,232 ஓட்டு போலாயிருக்குது. முத்துக்குமரன் தான் ஃபஸ்ட்டு, சௌந்தர்யா தான் ரன்னராக வர்றதுக்கு 90% வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு புரிஞ்சிருச்சு. அந்த தேர்ட் ப்ளேஸில் யார் இருப்பா அப்படின்றது ஒரு சின்ன குழப்பத்தை தான் இருக்குது. விஷாலா, ரயானா, பவித்ராவான்னு வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே வெயிட் பண்ணோம் அப்படின்னா அந்த கிராண்ட் ஃபினாலில் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடச்சிரும்.